கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 நாளாகமம் 17:8. நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் தேவன் சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு வாக்கு என்னவென்றால், நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். அதை நம்ம உணர்றோமோ உணரலையோ, தேவன் நம்மளுடனே இருக்கிறார், தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதை உணராட்டினாலும் தேவன் நம்மளோட தான் இருக்கார், நம்மளை விட்டு விலக மாட்டார். ஆனால் உணர்ந்து கொண்டீங்கன்னா அதோட காரியமே வேற. அது யானை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பலன் உங்களுடன் இருப்பதை நீங்கள் உணர முடியும். அது இல்லாட்டியும் ஒவ்வொரு இடத்துலையும் தடுமாறி உழுந்து கொண்டே இருப்போம். அதை உணர்வதற்காகத்தான் தேவன் நம்மளை அழைக்கிறார். ஒருவேளை வருடத்தின் கடைசி நாட்கள்ல இருக்கும், இன்னும் ஒரு 13 நாட்கள்ல இந்த வருடங்கள் முடிய போகுது. இந்த வருடம் முடிந்து புதிய வருடத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். ஆனா இந்த வருடத்தின் முழுவதுமாகவே தேவன் நம்மளுடனே இருந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பாதுகாத்து வந்த தேவனுக்கு நன்றி சொல்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். இந்த இதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே போராட்டங்கள் இல்லாம இருக்கவே கிடையாது. ஆனா புதிய வருடத்துக்குள்ள நீங்க நுழையும் போது எல்லாமே இந்த கரைகள் உங்க வாழ்க்கையில் நடக்க போகிறது. உங்கள் சத்துருக்கள் நிர்மூலமாக்கப்பட போகிறார்கள். உங்களால செய்ய முடியாது. ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்மளோட சத்துருன்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. எல்லா காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், இவருதான் அப்படி பண்ணிட்டாரா அப்படின்னு. எதிரின்றவங்கள உடனடியே கண்டுபிடிச்சிடலாம், எப்போதுமே உங்களுக்கு எதிராகவே இருப்பாங்க. ஆனா சத்ருன்றது எப்படின்னா, உங்களுடனே ஒட்டி உறவாடி உங்களுடைய வீக்னஸை தெரிந்து கொண்டு உங்களை குழிக்குள்ள தள்ளுறவங்க தான் சத்ரு. உங்களுக்கு வெளியவே தெரியாது, நீங்க கம்ப்ளீட்டா எல்லாமே எழுந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி நடந்து விட்டது அப்படின்னு. ஆனா தேவன் இன்றைய தினம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஒருவேளை இந்த வருடத்தின் முழுவதுமாக அநேக போராட்டங்கள் நீங்க பட்டிருப்பீங்க, அநேக கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. ஆனா தேவன் சொல்றது, உங்களோட சத்துருக்களை எல்லாத்தையுமே நிர்மூலமாக்கி விடுவேன். எப்படி நிர்மூலமாக்க வரா? நீங்க போராடம் எல்லாமே உங்களுடனே இருந்து உங்களை கரம் பிடித்து நடத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு எதிராக வர காரியங்கள் அனைத்தையும் நிர்மூலமாக்கி விடுவேன் அப்படின்னு தேவன் சொல்கிறார். ஒருவேளை அது தாவீதுக்கு சொன்ன ஒரு காரியம், நமக்கு தாவீதுதானே சொன்னாங்க, நம்ம கிடையாது இல்லை அப்படி நம்ம கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு காரியமும் உங்களை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் தான், நமக்காக எழுதப்பட்ட காரியங்கள் தான். நம்மளை மனதிலே வைத்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்காக எழுதப்பட்ட ஒரு காரியம் தான். அதை நம்ம முதல் விசுவாசிக்கணும். ஆனால் தான் நீ போகும் இடமெல்லாம், நீங்கள் செல்லும் இடமெல்லாம் தேவன் உங்களுடனே இருக்கிறார். அதை நம்ம உணர்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை கொண்டு மிகப்பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். மிகப்பெரிய காரியங்கள் புதிய வருடத்திலே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் சத்துருக்கள் எல்லாம் நிர்மூலமான உடனே அடுத்து தேவன் உங்களுக்கு செய்ய போற காரியத்தை பாருங்க. பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். உண்டாக்குவேன் கிடையாது, உண்டாக்கினேன். இப்படி பூமியில இருக்கிற பெரியவர்கள், பூமியில இருக்க பெரியவர்கள்னா அநேக அரசியல்வாதிகள் உண்டு, அநேக நல்லவர்கள் உண்டு, அநேக மோசமானவர்களும் உண்டு. அது நமக்கு தேவையில்லை. அநேக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு மிகப்பெரிய ஊழியக்காரங்களா உண்டு, மிகப்பெரிய அப்போஸ்தலர்கள் உண்டு. அவங்க நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உங்களுக்கு உண்டாக்கினேன். உண்டாக்குவேன் கிடையாது, ஏற்கனவே உண்டாக்கி விட்டார். அதை நீங்க சுதந்திரித்துக் கொள்வதில் நம்ம லேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் அசதியா இருப்பீங்க, உங்களுக்கு உண்டா தேசத்தை ஏன் சுதந்திரத்துக்குள்ளன்னு மோசேட்டை கேட்ட தேவன், யோசுவாட்டை கேட்ட தேவன் இன்றைய உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நான் உங்களுடன் இருந்து உங்களுக்கு எதிராக உள்ள சத்துருக்களை எல்லாம் நிர்மூலமாக்கி விட்டேனே, நீ ஏன் இதை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை அப்படின்னு தேவன் உங்களை கேட்டா, அந்த கேள்விக்கு, தேவனுடைய கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளே, வருடத்தின் கடைசி நாட்கள்ல நம்ம இருக்கிறோம், வருடத்தின் முடிவில் இருக்கிறோம். புதிய வருடத்தை தேவன் புதிய கிருபையால் நம்மளுக்காக செய்ய போகிறார். புதிய நன்மை, புதிய கிருபை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. புதிய திறந்த வாசல்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நம்ம எப்படி உள்ள போக போகிறோம்? நம்ம பயந்து கொண்டே போக போகிறோமா? இல்லை, நான் தேவனுடைய கரத்தை பிடித்து நடந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எதிரான காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று தைரியமாக உடனுடைய போகிறோமா? நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்காக இன்றைய தினம் தேவன் நம்மளை அழைக்கிறார். மறுபடியும் ஒரு தடவை படிக்கிறேன் பாருங்க. நீ போகும் இடமெல்லாம், போன இடமெல்லாம் உன்னோடனே இருந்து. அப்ப நம்ம போன இடம் எல்லாமே இந்த வருடத்தின் காலகட்டத்தில்
போன இடம் எல்லாமே தேவன் நம்முடன் இருந்து நம்ம சத்துருக்களை நிர்மூலமாக்கி பெரிய நாமத்தை நமக்கு உண்டாக்கி விட்டார். அதை சுதந்திரித்துக் கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதை நம்மை ஆராய்ந்து அறிவதற்காக கர்த்தர் தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் செல்லும் இடமெல்லாம் நீர் எங்களுடன் இருந்து எங்கள் சத்துருக்களை நிர்மூலமாக்கி பூமியில் உள்ள பெரிய மனிதர்கள் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை எனக்கு உண்டாக்கியதற்காக நன்றி ஆண்டவரே. பேசாமனே, புதிய வருடத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது தவப்பனே, இந்த பழைய வருடத்திலே நீர் எங்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களுடன் நாங்கள் புதிய வருடத்துக்குள் பிரவேசிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுடன் இருப்பதை நாங்கள் உணர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடன் நீர் அவருடன் இருந்து அவர்களுக்கு எதிரான சத்துருக்களை அனைத்தையும் நிர்மூலமாக்கி விட்டேன் என்பதற்காக நன்றி 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 ஆண்டவரே. நீர் அவருடன் இருப்பதை அவர்கள் உணரக்கூடிய உணர்வின் ஆவியை தந்தவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.